ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னடா தீபாவளி முடிஞ்சு இவ்வளோ நாள் கழிச்சு தீபாவளி விலாக் போடுறாங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? அண்ட் கண்டிப்பாக ஆமாங்க. ஏன்னா இந்த விலாக் வந்து எனக்கு ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு விலாக் தான். லைக் நம்மளோட மெமரிஸ் எல்லாமே சேவ் பண்ணுற ஒரு இடம் தான் அப்படின்னு எப்போவுமே நான் சொல்லுவேன் இல்லையா? அந்த மாதிரி இந்த வருஷம் தீபாவளி எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக போச்சு. ஸோ அந்த மெமரிஸை வந்து சேவ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோவை இவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல அண்ட் அந்த சந்தோஷத்தை உங்கள் கூடயும் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக தான் இந்த வீடியோ நான் இப்போ உங்களுக்காக போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அங்கங்கே எங்கேயாவது போரிங்காக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் நீங்கள் வந்து தாராளமாக ஸ்கிப் பண்ணிட்டு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் வந்துட்டு என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத விலாகுக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து பிஸ்னஸ் லைனில் இருக்கோம் அப்படிங்கிறனால நிறைய ஸ்வீட்ஸு லைக் நிறைய கிஃப்ட்ஸ் வந்து தீபாவளிக்கு வந்துடுது. எங்களுக்கு தீபாவளி கிஃப்ட்ஸ் கொடுத்த எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க் நான் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில். அண்ட் தென் வந்துட்டு நான் ஏன் இந்த ஷாப்பிங் vlog இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பெருசாக ஷாப்பிங்லாம் நாங்கள் ஒன்றும் பண்ண கிடையாது. என்ன பண்ணோம்னா அன்னன்னைக்கு ஸ்வீட்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்கான ஷாப்பிங் தான். அண்ட் முக்கியமாக நான் ஏன் இதில் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா நம்ம கணபதியில் கண்ணன் டிபார்ட்மெண்டல் இருக்கும். எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெசல்ஸ் பாத்திரம் வந்து அவ்வளோ வெயிட்டான சூப்பரான பாத்திரம் எல்லாமே நல்ல ரீசனபிளான ப்ரைஸில் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ஸில் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்க அப்படிங்கிறக்காக தான் அந்த வீடியோ இது கூட அட்டாச் பண்ணி. அண்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு நாங்கள் பில் பண்ணிட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து. அண்ட் வர வழியில் நாட்டு மருந்து கடையில் வந்து இந்த தேனில் ஊற வச்ச நகாப்பழம் வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அதை பற்றி இன்னொரு ஷார்ட்ஸ் வந்து நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் நான் சொல்லிட்டு இருந்த வீடியோ இதுதாங்க. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணி. இவங்க ஐடி, இவங்க லாயர், இவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்ட்ல இருக்கும். யாருக்கு என்னன்னாலும் www.subhashini.com எல்லா பிரச்சனையும் ஒரே இடத்துல தீர்த்து தரப்படும். ஓகே, இந்தாங்க. யாரு நிஜமா இப்பதான் ஆகுது. சரி, முதல்ல இருந்து ஹாப்பி தீபாவளி. இதே எமோஷன் எப்படி கொண்டு வரது? ஓகே, ஹாப்பி இது நான் அதான் சொன்னேன். அப்பளவே கால் பண்ணீங்க. அவங்க நீங்க சொன்னதுல அவங்க மை மறந்து போயிட்டாங்க. ஹலோ மா வாங்க தன்னாயிட்டு ஆகியும். அண்ட் எவ்வளோ டிலே ஆனாலும் பரவாயில்ல, இந்த விலாக் போட்டே ஆகணும். நான் போட்டதுக்கான காரணமே இந்த ஒரு வீடியோ தாங்க. லைக் என்னன்னா 30+ ஆயிடுச்சு அப்படின்னாலே ஒரு கேர்ள்ஸ் வந்து ஒரு கேங்காக ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது எனக்கு தெரியலை. பட் நாங்களுமே வந்து நிறைய பிளான் பண்ணுவோம். என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், நிறைய பிளான் பண்ணுவோம். என்னைக்காவது மீட் பண்ணணும், எங்கேயாவது அவுட்டிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நான் ஒரு என் ஃப்ரெண்ட்ஸ் கேங் மீட்டிங் வீடியோ ஒன்று போட்டிருந்திருப்பேன். நாங்கள் வந்து ஸ்கூல்ல இருந்தே பிளான் பண்ணிட்டு இருக்கோம் எங்கேயாவது போகணும்ட்டு. பட் இப்போ வரைக்கும் அது நடந்ததே கிடையாது. பட் இந்த சர்க்கிள் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்களுமே பிளான் பண்ணுவோம், வெளியில போக மாட்டோம். பட் அந்த டெய்லி மீட்டப் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா, அப்ப வந்து எங்களோட சிட்சாட்ஸ் வந்துட்டு அன்னன்னைக்கு டே டு டே லைஃப்ல என்னெல்லாம் நடந்திருக்கு, இனி என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கறத பொறுத்தும் இருக்கும். அண்ட் காரணமே இல்லாம இப்படிதான் சிரிப்போம். நான்லாம் வந்துட்டு சிரிச்சுட்டே தான் இருப்பேன். காரணமே இல்லாம சிரிப்போம். காரணமே இல்லாம லைக் என்ன சொல்றது, எங்களோட ஜிம் அட்ராசிட்டிஸ்ல ஆரம்பிச்சு எல்லாமே அவ்வளோ அழகா போயிட்டு இருக்கு. டச்சோடு யாரும் கண்ணு வச்சிடாதீங்க. 30+ ஆனாலும் சரி, 40+ ஆனாலும் சரி, எல்லா மனுஷங்களுக்குமே ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ஒரு காமனான ஒரு விஷயம் தான். பொண்ணுங்க வந்து இது பண்ண ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு இப்படி மெயின்டைன் பண்ணக்கூடாது, சிரிக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலத்தோட முடிஞ்சிருச்சு. மனுஷன் சிரிக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கான், அழுகிறதுக்கு தான் பிறந்திருக்கான். எல்லாத்தையும் அந்தந்த டைம்ல செய்யறவன் செஞ்சுதான் தீரணும். கோவம் வந்தா கோவப்பட்டுதான் ஆகணும், சிரிப்பு வந்தா சிரிச்சுதான் ஆகணும். அதை இவ்வளோ சவுண்டா தான் சிரிக்கணும், அவ்வளோ சவுண்டா தான் சிரிக்கணும்னு யாருக்கும் மீட்டர்லாம் செட் பண்ணவே முடியாது. ஸோ அதை இங்கே ஸ்ட்ராங்காக நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அண்ட் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கேங் பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கு. நாங்கள் நிறைய டைம்ல நாங்கள் வந்து ட்ரை பண்ணுவோம். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமே இந்த மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் நடந்திருக்கு. ஒரு ஃபன் ஃபீலிங்கான மொமெண்ட்ஸ் நிறைய நடந்திருக்கு. பட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அச்சோ ஃபோட்டோ எடுக்கலையே, வீடியோ எடுக்கலைன்னு நாங்களே ஃபீல் பண்ணிக்கும். ஸோ அது இனிமே பண்ணக்கூடாது அப்படிங்கறக்காக தான் இனிமே எங்களுக்குள்ள நடக்கிற எல்லா விஷயங்களையும் நான் உங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதோட அந்த ப்ரெஷியஸ் மொமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு ஒரு மெமரபிளா
இதெல்லாம் வந்து நான் சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படிங்கறது கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன கேங் இருக்கு அப்படிங்கறதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தீபாவளி அப்படிங்கிறனால நாங்கள் எல்லாமே வந்துட்டு ஏதாவது விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் ஒரு மெமரபிளாக அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ் எல்லாமே எனக்கு ஷேர் பண்ணிட்டோம். அண்ட் தெரியுதா இப்படி தான் சிரிச்சிட்டே இருப்போம் நாங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணும்போது அன்றைக்கி அங்கே என்னெல்லாம் பேசணும் அப்படிங்கிறத நினச்சி அவ்வளோ சிரிப்பு வருது இப்போயுமே எனக்கு. ஸோ வந்துட்டு நம்ம இருக்கிற இடத்த லைக் வந்துட்டு எல்லார்கிட்டையுமே நம்ம இப்படி போய் ஜாலியாக சிரித்து என்ஜாய் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு தான். ஸோ பட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு எல்லா நேரமும் எல்லாமே நம்ம ஓப்பனாக பேச முடியும், நம்மளோட கஷ்ட நஷ்டங்களை வந்து பகிர்ந்துக்க முடியும் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கும் ஃபீல் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இனி அடுத்தடுத்து எங்கள் கேங் மீட்டப் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அடிக்கடி கண்டிப்பாக வரப்போகுது. அண்ட் இப்படி தான் எங்களோட வீடியோ தீபாவளி விலாக் வந்து போச்சு. ஸோ உங்களுக்குமே எங்களோட பிலேட்டட் தீபாவளி விஷஸ் எங்கள் கேங்கில் இருந்து. அண்ட் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நைட்டு எல்லாம் யாதவ் குட்டி தூங்க வச்சதுக்கப்புறம் நினைக்கிறேன். தூங்க வச்சதுக்கப்புறமா நைட்டு ஒரு 10:30க்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் குலோப் ஜாமுன் செய்கிறதுக்காக. இடம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஷாப்பிங் போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு யாதவ் குட்டி ஸ்கூலில் பிக்கப் பண்ணிட்டு வந்தாச்சு. அண்ட் தென் வந்துட்டு ஈவினிங் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய் மீட் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் மச்சானார் வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். இப்போ தான் குலோப் ஜாமுன் செய்யலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அம்மா வீட்டில் வந்து எல்லாமே செஞ்சுட்டாங்க. முறுக்கு, அதிரசம், அப்புறம் வந்து பச்சை பயிர் லட்டு அது எல்லாமே செஞ்சுட்டாங்க. என் பங்குக்கு நான் ஏதாவது செய்யணும் இல்லை தீபாவளிக்கு, அதுக்காக சரி ரொம்ப ஈஸியான ஸ்வீட் எதுனா குலோப் ஜாமுன் தான், அதை செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இன்னொரு ஸ்வீட்டும் பிளான்ல இருக்கு, அது எந்த அளவுக்கு எக்ஸிக்யூட் ஆகும்னு எனக்கு தெரியல. இஃப் இட் இஸ் சக்சஸ் அப்படின்னா கண்டிப்பா நான் உங்களோட ஷேர் பண்றேன். ஃபெயிலியர் அப்படின்னா அதையும் ஷேர் பண்றேன். இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறது நான் சொல்றேன். ஓகேவா? அண்ட் ஜாமுன் வந்து ஹிட் தான் அப்படிங்கிறது நிறைய தீபாவளி வீடியோஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அது எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத ப்ராசஸ் மட்டும் ஒரு ஷார்ட்டாக நான் உங்களுக்காக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 kg கிட்ட மாவு வந்து ஜாமுனுக்காக போடுறதா இருந்தது. லைக் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஒவ்வொரு பேக்கெட்டா நான் வந்து 15 உருட்டி எடுத்து வச்சிருந்தேன் அப்படின்னா கரெக்டா வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னன்னா எல்லாத்தையும் ஹோலா வந்து எல்லாத்தையுமே போட்டுட்டேன். நான் மொத்தமா போட்டோன்னே எனக்கு ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்து கைக்கு கிடைக்கவே மாட்டேன்ருச்சு. ரொம்ப நேரம் ஆச்சுங்க உண்மையாவே சொல்லணும் அப்படின்னா. ஆல்ரெடி நான் ஸ்டார்ட் பண்ணதே 10:30 மணிக்கு தான். லிட்ரலி ஒரு 1:45 2 மணி அப்படிங்கும்போது எனக்கே தெரியாம அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டேன் நான். ஃபைனலி முடிக்காமல்லாம் இல்லை, கடைசி ரவுண்டு எடுத்து உள்ள போட்டுட்டு சும்மா வந்து ஒரு 5 நிமிஷம் படுத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு படுத்தேன். 2 o'clock போது நல்லா தூங்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்துட்டு காலையில எந்திரிச்சுதான் அது ஊறிடுச்சா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே நாங்க பார்த்தோம். அண்ட் வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா தான் இருந்தது. ஏன்னா காலையில இருந்து ரொம்ப ஹெக்டிக்கா போயிட்டு இருந்தது. ஸோ வந்துட்டு அன்னைக்கு டே வந்து ரொம்ப ஒரு ப்ரொடக்டிவான டேவா தான் எங்களுக்கு இருந்தது. அண்ட் இந்த வீடியோ நான் எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா நைட்டு ஒரு 2 மணி வரைக்கும் நானும் அவரும் உட்காந்து பேசிட்டு ஜாலியா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதையுமே நான் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இதை வந்து நான் வந்து கண்டிப்பா போட்டே ஆகணும் அப்படிங்கறதுக்காக. ஏன்னா நெக்ஸ்ட் இயர் தீபாவளிக்கு நான் பார்க்கும்போது இது வந்து லாஸ்ட் இயர் நம்ம இப்படி எல்லாம் பண்ணோம்ல, செம்ம ஜாலியா இருந்ததுல அப்படின்னு சொல்லணும் இல்லையா. அதுக்காக தான் நான் இந்த மெமரிஸ் வந்து இதையும் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். உங்க வீட்டுல நீங்க தீபாவளிக்கு என்னெல்லாம் பலகாரம் பண்ணீங்க அப்படிங்கிறது நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன், நல்லா இருந்தது. ஸோ அது மாதிரி இதுவும் ஒரு சந்தோஷமான நிகழ்வா இருக்கட்டுமே அப்படிங்கறதுக்காக தான் நான் போட்டு வச்சிருக்கேன். ஸோ வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஊரி மாவு கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல பதம் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா ஜாமுன்க்கு இவன் தான் பேசாம ஒட்டுக்க பெருசா போட்டுருமா, ஒரே போட்டுடலாம். ஆமா, எடுத்து ஒரு பெரிய சட்டி ஜீரக்குள்ள போட்டு கரெக்டா இருக்கு நினைக்கிறீங்க. போட்டு சாப்பிட்டுக்கலாம், பிச்சு சாப்பிட்டுக்கலாம். சரி போதும். இது கொஞ்சம் மேரினேட் ஆச்சுன்னா சரி. சின்ன குண்டால இருந்து பெரிய குண்டால் ப்ரமோஷன் ஆயிருக்கும். அது பத்தாது நமக்கு. இன்னமும் சட்டியோட கமுத்திட்ட. என்ன நேரத்துல பாட்டு சவுண்டு?
முதல் ஸ்வீட்டுக்கே என்ன ரிசல்ட்னு தெரியல. இதில் அடுத்த ஸ்வீட் வேற. நீ பண்ணுவோம், எனக்கு நம்பிக்கை இருக்குமோ. பண்றோம், 4 பேருக்கு கொடுக்குறோம். சாப்பிட்டு தீபாவளி கொண்டாடிடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஜாமுனுக்கு வந்து அந்த பக்கம் ஜீரா ரெடி பண்ணிட்டேன். இது வந்து ரசமலாய், ஃபர்ஸ்ட் டைம் ரசமலாய் பண்ண போகிறேன். ஆல்ரெடி ஒரு 4 years முன்னாடி பண்ணி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் யாதவ் குட்டிக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் ரசமலாய் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அம்மா வீட்டில் வந்து எல்லா பலகாரமே பண்ணிட்டாங்க. நான் இது ஏதாவது ஒன்றாவது பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி தான் ரசமலாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து ஒரு 3 லிட்டர் ஆரோக்கியா ஃபுல் க்ரீம் மில்காக வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதில் வந்து ஒரு 1 லிட்டர் மட்டும் ரபடி பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுட்டு மீதி வந்து நான் அப்படியே வந்து ஊற்றி லெமன் ஸ்குவீஸ் பண்ணி அதில் வந்து கொஞ்சம் தண்ணி கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் கூட கலந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா நிறையா வந்து நமக்கு அந்த இது வந்து கிடைக்கும், பாலாடை வந்து நிறைய கிடைக்கும் தெரிஞ்சு வர்றது. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் பண்ணேன். அண்ட் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 கிலோ மாவுக்காக நான் கால்குலேட் பண்ணி போட்டிருந்தேன். 2 கிலோ மாவுக்கு அப்படியே நீங்கள் வந்து 4 லிட்டர் தண்ணி, 4 இல்லை 6 லிட்டர் தண்ணி ஊற்ற சொல்லியிருந்தாங்க. ஸோ 6 லிட்டர் தண்ணி 1.5 கிலோ 2 கிலோ சுகர் போட்டிருந்தேன். 6 லிட்டர் தண்ணி 2 கிலோ சுகர் 2 கிலோ மாவு அந்த மாதிரி கால்குலேட் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்பவே பர்ஃபெக்டாக தான் வந்தது. இனிப்பெல்லாம் ஜாஸ்தியாகவும் போகலை கம்மியாகவும் போகலை, ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருந்தது. அண்ட் இது வந்து பாலாடை தெரிஞ்சு வந்தோடனே எடுத்து நல்லா கையில் அந்த நம்ம கடையில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணேன் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நல்லா தெரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதை நம்ம வந்து வடிகட்டிட்டு துணியில் போட்டு வடிகட்டிட்டு தண்ணியும் ஊற்றி நம்ம வந்து கலக்கிடணுங்க. ஏன்னா நம்ம லெமன் போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து புளிப்போட இது வந்துடும், ஃப்ளேவர் வந்துடும். ஸோ அது இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நார்மல் தண்ணியில் போட்டு இந்த தெரிஞ்சதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பிளேட்டில் போட்டுக்கோங்க. பெரிய பிளேட்டில் போட்டு நம்ம மாவு பிசைவோம் இல்லைங்களா, உள்ளங்கையில் வச்சு நல்லா அமுத்தி நல்லா பிசைஞ்சு எடுத்துடணும். நான் ஃபர்ஸ்ட் போட்ட ரவுண்டு வந்து மலாய் வந்து நல்லாவே வரல. லைக் என்னென்னா அது ஒரு மாதிரி ஹார்டாகிடுச்சு. அந்த பால்குள்ளே போட்டோடனே ஒரு மாதிரி ஹார்டாகிடுச்சு. அது அடித்து ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது இன்னுமே ஹார்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் நான் செகண்ட் ரவுண்ட் போடும்போது நல்லா இன்னுமே கையில் போட்டு பிசைஞ்சு ஒரு 5 to 8 minutes நல்லா பிணைஞ்சிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 8 minutes நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை நீங்கள் பாலாக பண்ணி அந்த ஜீரா சிரப்பில் போட்டுட்டு அண்ட் தென் அதை கொஞ்சம் சோக்கானதுக்கு அப்புறமா நல்லா ஜீராவில் ஊறினதுக்கு அப்புறமா எடுத்து நீங்கள் வந்து அந்த ரபடிக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க ரசமலாய். அண்ட் அதுக்கு மேலே நீங்கள் அந்த நட்ஸ் இதெல்லாம் போட்டு இது ஸ்க்ராம்பிள் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். அது ஒரு மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. அண்ட் இன்னொரு தடவை தனியாக டக்குன்னு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்குற மாதிரி நான் உங்களுக்கு அந்த ரசமலாய் வீடியோ வந்து நான் போடுறேன். அண்ட் ஜாமுனுக்கு வந்து ஜீரா ரெடி ஆகிட்டே இருந்தது. அந்த கேப்பில் நாங்கள் போயிட்டு ஒவ்வொரு ரவுண்டாக லைக் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 20 பால் 25 பால் ஒரு டீட் வந்து எடுத்து அது அதை பொரிச்சு எடுக்கிறது. அண்ட் அது பொரிஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் ஹீட்டாக விட்டுட்டு திரும்ப போய் இன்னொரு 25 பால் பண்ணிட்டு வந்து போடுறது. ஸோ இந்த மாதிரி தான் அன்றைக்கி மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 500 பால்ஸ் போட்டிருப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நல்லா இருந்தது. எல்லாருக்கும் கொடுக்கும்போது அந்த கஷ்டம் எனக்கு தெரியவே இல்லை. லிட்ரலி காலையில் எங்களால் எந்திரிக்கவே முடியல. எந்திரிச்சதுக்கப்புறமா சரி அது எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இவங்களுக்கெல்லாம் கொடுத்தாச்சு, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுக்கணும் இல்லையா, அதனால நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சு பண்ண வீடியோ நீங்கள் வந்து தீபாவளி விலாகில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்படி தான் எங்களோட தீபாவளி ஸ்வீட் ப்ரிப்ரேஷன் போச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இயர் பிளான் பண்ணியிருக்கேன் முறுக்கெல்லாம் நம்ம வீட்டிலேயே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எந்த அளவுக்கு அது வந்து சாத்தியம்னு எனக்கு தெரில. ஒரு வேளை நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் முறுக்கு சுடுறதையும் உங்களுக்கு வீடியோ எடுத்து கண்டிப்பாக போடுறேன். சரிங்களா? மிஸ்டர் கோல்டு சன்ஃப்ளவர் ஆயில். இப்படி ஊற்றக்கூடாது என்ன இப்போ பாருங்க. சரி எப்படிமா நம்ம நெய்ல ஃபுல்லா பொரிச்சு எடுக்கிறது பாசிபிளும் இல்லை. பாசிபிலிட்டிஸ் இருந்தாலும் ஒரு சிலருக்கு ரொம்ப திகட்டும் இல்லையா, அதனால பட் அந்த நெய்யோட ஃப்ளேவர் ஜாமுன்ல இருந்தா இந்த மாதிரி நல்லா இருக்கும். அதுக்காக கொஞ்சமா ஒரு 50 கிராம் நெய் மட்டும். நீ 50 கிராம் இல்லை 75 கிராம் ஊற்றிட்டோமோ, 25 கிராம் எடுத்துறையா? நைட்டு 11 மணிக்கு நீ தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற. பிரச்சனை பண்ணாதீங்க ப்ரோ. நோமோ நான் பண்ணலமோ, நீ தான் பிரச்சனை பண்ற. அவ்வளவுதான் ப்ரோ, அவ்வளவுதான்.
போய் படுத்தா காலையில் தான். பார்த்திங்கனாவே தெரியும் 11 மணிக்கே கண்ணை திறக்க முடியாத அளவு ஒரு தூக்கம் வந்ததுங்க. அண்ட் பரவாயில்ல, எப்படியாவது மேனேஜ் பண்ணி போட்டே ஆகணும், நாளைக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு பிடிவாதமாக இருந்து போட்டுட்டேன். அதான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 2 மணிங்கும் போது அதுக்கு மேலே முடியல. பிகாஸ் வந்துட்டு காலையிலையும் அன்றைக்கி காலையில் ஏர்லி மார்னிங் 4 o'clockலாம் எழுந்திரிச்சது. லிட்ரலி வந்து நான் தூங்கவே இல்லை 2 நாளாக அப்படின்னு தான் சொல்லும். ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு தீபாவளி, அதோட இதெல்லாம் பண்ண வேண்டி இருக்கும். அதனால வந்துட்டு அந்த தீபாவளி முடிஞ்ச அன்றைக்கி ஒரு தூக்கம் போட்டேங்க. அந்த அன்னைக்கு காலையில் பட்டாசு வெடிச்சிட்டு அப்படி ஒரு தூக்கம் வந்தது. அதையும் நான் வந்து அந்த விலாகில், தீபாவளி விலாகில் நான் சொல்லியிருந்திருப்பேன் உங்கள்கிட்ட. அண்ட் இப்படி தான் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 20 பால்ஸாக வந்து இது பண்ணி போட்டு எப்படியோ ஒரு வழியாக வந்து ஜாமுன் செஞ்சு எடுத்தாச்சு. அண்ட் இதுக்கு வந்துட்டு அது என்னது, ரசமலாய்க்கு வந்துட்டு ரபடி வந்து அங்கே ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் வந்துட்டு நான் அதை வந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்கலை. அதான் நான் சொன்னேன் இல்லையா, தனியாக இன்னொரு நாள் கண்டிப்பாக உங்களுக்காக வீடியோ போடுறேன். அண்ட் இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம செஞ்ச ஜாமுன் எல்லாமே பேக் பண்ணி எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுத்ததில் எனக்கு நைட்டு பட்ட கஷ்டமெல்லாம் ஒன்றுமே பெருசாக தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப வந்துட்டு நெக்ஸ்ட் இயரும் வந்து இந்த மாதிரி என் கையில் செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நான் ரொம்பவே ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக அதை நான் நடக்கும்னு நினைக்கிறேன். அதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து ஹவுஸ் ஓனர் வீட்டில் போய் அவங்களுக்கு ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்கு விஷ் பண்ணிவிட்டு அவங்களோட விஷஸையும் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். இப்படி தான் எங்களோட தீபாவளிக்கு முன்னாடி நாள் போச்சு. வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணி